ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். ஓ உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. நீர் எங்களை அனலாகுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு வெற்றியோடு எங்களை கடமை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் போகும் பொழுது இன்றைக்கு ஆண்டவரே புது நன்மையோடு புது வெற்றியோடு இந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நீரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. இன்றைக்கு வாசல்களை திறப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கட்டுகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். புது எல்களிலே நம்மை கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். புது நன்மைகளை ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீரை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். குறைவுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். பெரிய நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவர். நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். நீர் சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை செய்த தேவன், நம்ம கூடவே உடன்படிக்கை பண்ண தேவன், புது உடன்படிக்கை பண்ண தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்முடைய நம்பிக்கை நாங்கள் வைக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் நீர் ஏற்கனவே நமக்கு நன்மைகளை செய்து நீர் நன்மைகளை செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது நீரை இறங்கி வருகிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை நீரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை நாங்கள் கேட்கிறோம். மகா கிருபை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த கிருபை நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். இந்த கிருபை இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வாழ முடியாது. இந்த கிருபை இல்லாம நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது பிதாவே. அந்த கிருபையினால் பிதாவே, அந்த கிருபையினாலே நீர் எங்களை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த கிருபையினாலே பிதாவே எங்களை நடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை நீரை நீக்கி போடுவீராக. வந்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே பத்திரமாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே விடுதலையோடு எங்களை அனுப்ப கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பல வருஷமாக இருந்த கட்டுகளை நீரை நீக்கி போடுவீராக. பல மாசமாக இருந்த பிரச்சனைகளை இன்றைக்கு நீரை வெற்றி காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீரை வானாதி வல்லங்கள் கொள்ளாத தேவன், சேனைகளின் கர்த்தர், நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தத்தை செய்கிற தேவனாயிருக்கிறீர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிப்பதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடி வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினாலே தயவினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே நம்மை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமும் புகழும் மக்கை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். ஆமென். நம்முடைய தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நமக்கு துணை நின்று நமக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய சத்துருக்களின் மேல் அவர் வெற்றி அவர் தருகிறார். நம் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது அங்கே நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்கிறார். நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது அங்கே தேவன் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். நம் அக்கினிலே நடந்தாலும் அவர் நம்மை எரியாமல் புகையாமல் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்முடைய பலனை இருக்கிறபடியால் எல்லா பயத்தில் நின்றும் எல்லா கஷ்டங்களில் நின்று அவர் நம்மை விடுவிக்கிறார். இதை நினைத்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை ஆராதிப்போம். பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே சொல்லுவோம். என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதான் நான் என் பலனாக
என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று கரங்களை தட்டி சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. யெகோவா நிசியாய், யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி என் கண்ணீரை பள்ளத்தாக்கு கொண்டாட்டம் உண்டாக்கினே. சொல்லுவோம். என் கண்ணீரை பள்ளத்தாக்கு கொண்டாட்டம் உண்டாக்கினே. சேர்ந்து சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. என் பலனாக கிறிஸ்து, என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நாம் என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்றேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. கரங்களை தட்டி சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. ஏறுகின்ற சூளைக்குள், எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடு. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. யெகோவா நிசியாய், யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி என் கண்ணீர் பள்ளத்தாக்கு கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீர் பள்ளத்தாக்கு கொண்டாட்டம் உண்டாக்கினீ. சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயே ராஜனே. எரிகின்ற சூளைக்குள், எரிகின்ற சூளைக்குள் எரியாமல் புகையாமல் எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினே. கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. ஓ
கர்த்தரே தேவன் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து, என் பலனாக கிறிஸ்து, இந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுவோம், என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் நான் துணை நிற்பதால் சந்தோஷமாய் சொல்லுவோம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய், ஓ யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஹல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவராலே எல்லாம் கூடும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை நினைத்து அவரை துதிப்போம். ஓ அல்லேலூயா. நீரே நல்லவர். நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மை காப்பாற்றுகிற தேவன். அக்கினியிலே நடக்கும் பொழுது நீர் நம்மை பாதுகாக்கிறீர். பிரச்சனைகளிலே நடக்கும் பொழுது அங்கே நமக்கு சந்தோஷத்தை தந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீர் நம்மை நீக்கி விடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அங்கேயும் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். அங்கேயும் நாங்கள் சந்தோஷத்தை காண்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய சூழ்நிலைகள் பற்றி அல்ல ஆண்டவரே. அந்த சந்தோஷம், நீர் தருகிற சந்தோஷம் ஒரு காலமும் மாறாது, ஒரு காலமும் ஒழியாது. அந்த சந்தோஷத்தை நீர் நமக்கு தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், ஒத்தாசை செய்யும் கர்த்தராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். மார்க் 16 அதிகாரம் 17-18 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யார் ஒன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சுஸ்தமாவார்கள். ஆமென். இயேசுவினுடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாமம் ஒரு வல்லமை உள்ள நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமம் எல்லா சூழ்நிலைகளிலே நமக்கு வெற்றியை அது கொடுக்கிறது. அந்த நாமம் பாதாளம் நடுங்கி வைக்கிற ஒரு நாமம். அந்த நாமம் சொன்னால் பேய்கள் ஓடுகிறது, சாத்தானை நடுங்கி போகிறான். நாம் இயேசுவினுடைய இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். காரணம், வெற்றியை தருகிற தேவன் நம் சார்பிலே இருக்கிறார். ஜெயத்தை தருகிற தேவன் நம் சார்பிலே இருக்கிறார். தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னார், நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வந்த, ஆனால் நான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வர, ராணுவங்களின் தேவனாக சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். அவர் இன்றைக்கு உன்னை என் கையிலே ஒப்பு கொடுத்தான். ஆமென். அதை போல தேவன் இன்றைக்கு நமக்கு வெற்றி அவர் காண செய்கிறார். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது தேவன் தாவீதுக்கு செய்தது போல அவர் நமக்காக துணை நின்று நமக்கு யுத்தத்தை செய்து அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த வாழ்க்கையில வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ செய்வார். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம். இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம்,
மேலான நாமம் இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். மரணத்தின் வல்லமைகள் தேடிப்பட்டு ஓடுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே, இயேசுவின் நாமம். மரணத்தின் வல்லமைகள் தேடிப்பட்டு ஓடுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே, இயேசுவின் நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே, இயேசுவின் நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே, இயேசுவின் நாமம். சேர்ந்து சொல்லுவோம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் சொல்லுவோம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே, இயேசுவின் நாமம். எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே, இயேசுவின் நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் தளர்ந்து போய் ஓடுதே, இயேசுவின் நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சொல்லுவோம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம். மரணத்தின் வல்லமைகள் தேடிப்பட்டு ஓடுதே, இயேசுவின் நாமம். பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே, இயேசுவின் நாமம். சொல்லுவோம். மரணத்தில் வல்லமைகள் தேடிப்பட்டு ஓடுதே, இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே, இயேசுவின் நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சேர்ந்து சொல்லுவோம்.
இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான இயேசு நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஹல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஓ பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பினீர். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நீர் நம்மை ரட்சித்தீர், பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவினீர். நம்முடைய பாவங்களை சாபங்களை நீக்கி போட்டு நீர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்தீர். எல்லா சாபங்களை நீக்கி ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்தீர். எல்லாம் பயத்தையும் நீக்கி தைரியத்தை நமக்கு கொடுத்தீர். தைரியத்தோடு நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. காரணம் நீர் நம் சார்பிலே இருக்கிறீர். ஜெயத்தை தருகிற தேவனம் சார்பிலே இருக்கிறார். வெற்றியை காண செய்கிற தேவனம் நம் கூடவே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்காக துணை நின்று நமக்காக யுத்தத்தை செய்கிறார். எல்லா யுத்தங்களையும் அவர் ஜெயித்து நமக்கு வெற்றி அவர் காண செய்கிறார். காரணம் நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். காரணம் நாம் அவரை நேசிக்கிறோம். காரணம் அவரை தேடி வந்தோம். இதற்காக தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இதற்காக தேவன் நம்மை மறவாமல் அவர் நம்மை நினைக்கின்றார். இதை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மகான்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை விடுவிக்கிறீர், எங்களை தப்புவிக்கிறீர் ஆண்டவரே. என்ன வந்தாலும் ஆண்டவரே நீர் நம்மை கைவிட மாட்டீர். என்ன வந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிலிருந்து நீர் நமக்கு வெற்றி நீர் காண செய்கிறீர். விடுதலை நீரை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ பிதாவே, உம்முடைய இரத்தத்திற்காக உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது மனிதன் தருகிற ஆசீர்வாதம் அல்ல, இது நம்முடைய தேவாதி தேவனை தருகிற ஆசீர்வாதம். அவரே நம்ம கூடவே இருப்பார். அவர் நமக்கு செய்ய நினைத்தது அவர் செய்வார். யாருமே இதை தடை பண்ண முடியாது. இதை யாருமே குறைக்கவும் முடியாது. என் தேவனுக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு விரோதமாக போராடுகிற எழுமுகிற எந்த ஒரு ஆயுதம் இருந்தாலும் தேவன் அதை வாய்க்காமலே போக செய்வார். தேவன் சொன்னார், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். பொருளாத தேவைகளை தேவன் சந்திப்பார். நம் சில காரியங்கள் எழுந்தாலும் தேவன் இரட்டிப்பாய் நமக்கு கொடுப்பார். அவர் யோபுக்கு திருப்பி எப்படி கொடுத்தாரோ அப்படியே தேவன் நமக்கு திருப்பி கொடுப்பார். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதம் சொல்லுவோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் என்று சொல்லுவோம். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள
போகிறோம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானவே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படுவோம். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானவே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுவோம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மை காய் செடி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் நன்மை காய் செடி தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த எந்த தேவனார் நிச்சயமாய் ஆசீர்வாதம் அறிக்கை சொல்லி பாடுவோம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டாய். கொடுக்கடை செடி தோங்க சொல்லுவோம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டாய். கொடுத்ததை செடி தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடு. சொல்லுவோம். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஓ பிதாவே, நம்மை ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை நினைத்து அவரை துதிப்போம். ஓ ஆண்டவரை, நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்கிறீர். நீர் சொன்னீர், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவென்ற வாக்கு பண்ணினீர். அதை போல நீர் நம்முடைய சபைக்கு நீரை செய்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். நம்மை ஆசீர்வதித்து நீர் நம்மை பெருக செய்கிறீர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, யோபுவை ஆசீர்வதித்தது போல, திருச்சபை ஆசீர்வதித்தது போல நம்மையும் நீர் நம்மை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். செழிப்பாய் நம்மை வாழ செய்கிறீர். நீர் பொருளாதார தேவைகளை சந்திக்கிறீர். எங்களை நல்லபடியாக இந்த பூமியிலே இந்த
இந்த தேசத்திலே இந்த வாழ்க்கையிலே நீர் நம்மை வாழ செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தை தருகிற தேவன் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு இருப்பதால் சொல்லுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு. குறையிலையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர். ஆத்துமா தேற்றுகிறார், ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் கரங்களை தட்டி சொல்லுவோம். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர். மிகுந்த ஆனந்தம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையிலையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர். மிகுந்த ஆனந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர். மிகுந்த ஆனந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். புல்லுள்ள இடங்களில் புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். சொல்லுவோம். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். குறையிலையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர். மிகுந்த ஆனந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். குறையிலையே 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 என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர். மிகுந்த ஆனந்தம்
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. பலமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறார். மிகுந்த சந்தோஷத்தினால் அவர் நம்மை நிரப்புகிறார். எல்லா குறைகளை நீக்கி, எல்லா தடைகளை நீக்கி, புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை மேய்க்கிறார். உயிருள்ள நாட்களில் நாம் அவரோடு வாழ செய்கிறார், அவரோடு இருக்க செய்கிறார். பரலோகத்தில் அவரோடு இருக்க நமக்கு கிருபை கொடுத்தார். எல்லா சத்துருக்களை அவர் நீக்கி போடுகிறார். அபிஷேகத்தினால், அக்கினி அபிஷேகத்தினால் அவர் நம்மை நிரப்பி, அவருக்காக நாங்கள் பரிசுத்தமாக வாழ, அவருக்காக நாங்கள் நடக்க, அவருக்காக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க, அவரை கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவர் நமக்கு உதவி செய்கிறார். பிதாவே, நீர் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பினீர். எங்களை நேசித்து ஆடுகளை போல ஆண்டவர் எங்களை மேய்த்து, ஆண்டவரே நல்ல மேய்ப்பனாய் இருந்து நம்மை மேய்க்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல மேய்ப்பனாய் இருந்து தன்னுடைய ஆடுகளுக்காக நீ ஜீவனே கொடுத்தீர். நீர் நல்ல மேய்ப்பன் ஆண்டவர், நல்ல தகப்பனாய் இருக்கிறீர், நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். பலமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.